1ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் SC/ST மக்களுடைய உரிமைகள் பறிபோய் விடுமோ என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய உரிமைகள் பாதுகாத்திட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு புரட்சி பாரதம் இயக்கமும் APLF அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்துகின்ற அரசனுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய பொருட்கள் கிரிமிலேயர், பட்டியலினத்தில் உள் ஒதுக்கீடு, ஒரு காலத்தில் 5இல் 1 பங்காக இருந்த SC/ST மக்கள் தொகை ஏற்ப 18% விழுக்காடு வழங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் தொகையுடைய அடிப்படையில் தமிழகத்தில் 4இல் 1 பங்காக பட்டியலின மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் 25% இடஒதுக்கீடு வேண்டும் என்றும் இங்கே பேசியிருக்கின்ற பல நிர்வாகிகள் பேக்லாக் வேக்கன்சி 1.5 லட்சத்திலிருந்து தொடர்ந்து SC/ST அமைப்புகள் போராடி கொண்டிருந்தும் தற்பொழுது 2001 சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது SC/STக்கான 10,000 காலி பணியிடங்களை திமுக ஆட்சிக்கு வந்ததும் நிரப்புவோம் என்று. கடந்த முறை சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கூட திமுகனுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்ததை போல 2 வருடங்கள் ஓடிவிட்டது, எப்பொழுது 10,000 காலி பணியிடங்கள் நிரப்புவீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தோம். அதற்கு ஏதோ மழுப்பலாக பதிலை சொல்லிவிட்டார்கள். அதோடு யாரும் எதிர்பார்க்காத வகையிலே தான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் 3% உள் இடஒதுக்கீடு செல்லும் என்று சொல்லிவிட்டு அதோடு கிரிமிலேயரையும் அவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே 3%தோடு முன்னுரிமையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒற்றுமையாக இருக்கின்ற இந்த பட்டியல் இனத்திலே அரசியலுடைய லாபத்துக்காக குளறுபடிகள் செய்து இந்த பட்டியலை உடைக்க வேண்டும் என்று ஒரு நேரத்தில் தமிழகத்தினுடைய அரசியல்வாதி முடிவெடுத்தார். தற்பொழுது தேசிய கட்சியில் இருக்கின்ற BJP இன்றைக்கு தலையிட்டு இருக்கிறது. தேசிய அளவில் இந்த பட்டியலை உடைக்க வேண்டும் என்று இங்கே பேசுகின்ற பொழுது நம்முடைய அண்ணன் பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் வந்த 7 நீதிபதி கொண்ட அமர்விலே வந்த இந்த வழக்கு அப்பொழுதெல்லாம் அவசர வழக்காக தெரியாமல் இருந்த அந்த நீதிபதிகளுக்கு திடீரென டிசம்பர் மாதத்திலே 29, 30, 31 என்று அவசர வழக்காக அதை எடுத்து விசாரித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியே தீர்ப்பு வழங்குகின்ற ஒரு அவசரம் ஏன் 10 மாதங்களாக இல்லை என்ற கேள்விதான் இன்றைக்கு எல்லோருடைய மனதிலும்
எழுந்திருக்கிறது. அது அப்பொழுதே அந்த தீர்ப்பை கொடுத்து விட்டால் பிஜேபிக்கு இன்றைக்கு விழுந்திருக்கின்ற இந்த பேரிடி அதைவிட 2 மடங்காக விழுந்திருக்கும். இன்றைக்கு எதிர்கட்சி நாட்டை பிடித்திருப்பார்கள், ஆட்சியை பிடித்திருப்பார்கள். ஆகவே காலம் தாமதமாக அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்கிறது ஒழிய இன்னும் செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லவில்லை. அதற்கு காரணம் 3 மாநில தேர்தல் இருக்கின்றது. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா. இந்த 3 மாநில தேர்தல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த கிரிமிலேயரை உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் என்று அறிவிக்கவில்லை. இந்த தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து இந்த 3 மாநிலத்திலும் பிஜேபி வெற்றி பெற்றுவிட்டால் அவர்கள் தேர்தல் வெற்றியை கொண்டாடுவதற்கு முன்பாகவே இதை கொண்டாடுவார்கள். கிரிமிலேயரை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். 3 மாநிலத்திலும் பிஜேபி மண்ணை கவ்விவிட்டால் அவர்களாகவே அது மீண்டும் அதே 7 நீதிபதி கொண்ட அமர்வுக்கு மீண்டும் மனு கொடுத்து அதை கிடப்பில் போடுவார்கள் அல்லது நிராகரிப்பார்கள். இதுதான் நடக்கும். ஆக ஒற்றுமையாக இருக்கின்ற இந்த மக்களை எப்படியெல்லாம் பிரித்து அவர்களுக்குள்ளாக சண்டை போட வைத்து அந்த ஒற்றுமையை குலைத்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கான ஒரு யோசனையை இவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள். இங்கே பேசுகின்ற பொழுது ஒருத்தர் சொன்னார், நன்றாக போகின்ற கப்பலிலே சுற்றிலும் ஓட்டை இட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று. அதேதான் இடஒதுக்கீட்டை, குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிலக்குலைய செய்து கடைசியாக இந்த சட்டமே தேவையில்லை என்று அவர்கள் நேரடியாக மனுநீதியை கூட அது சட்டமாக ஏற்றி விடுவார்களோ என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஆக இப்படித்தான் இந்த மத்திய மாநில அரசுகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருந்து கொண்டிருக்கின்றது. மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் கொடி கட்டுவதிலிருந்து, போஸ்டரை ஒட்டுவதிலிருந்து, ஆட்களை கூப்பிடுவதிலிருந்து, அவருடைய கூட்டங்களுக்கு ஆட்களை சேர்த்து அதிலும் கூட சண்டை வந்தால் இவனுடைய மண்டை உடைத்து இவனே சிறைக்கு சென்று ஓட்டு போடுவதற்கு மற்றவர்களை சண்டையிட்டு ஓட்டம் போட்டு அவர்களை ஜெயிக்க அமர வைத்து விட்டு ஒன்றுமே இல்லாமல் நீ ஓட்டாண்டியாக நடுத்தெருவில் நிலடா என்கின்ற அளவிற்கு தான் இந்த மத்திய மாநில அரசுகளை கொண்டு வருகிறது. இதை எப்பொழுது நாம் உணரப் போகிறோம்? இன்றைக்கு நாம் ஆரம்பத்திலேயே இதை கிள்ளிவிட வேண்டும் என்று இந்த போராட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். இதே போல இந்திய முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு தாலுகா அளவிலும் நம்முடைய எதிர்ப்புகள், இது போன்ற கண்டன கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடக்குமேயானால் அரசே நேரடியாக பரிந்துரை செய்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்து விடுவார்கள், வேறு வழி இல்லாமல். ஆகவே சிதறுண்டு கிடக்கின்ற நம் இன மக்கள் ஒரு குடையின் கீழ் எப்பொழுது இணைகிறார்களோ அப்பொழுது கண்டிப்பாக இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற ஒரு வல்லமை இருக்கின்றது. ஆகவே முதலிலே தமிழகத்திலே இந்த முன்னெடுப்பை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற பட்டி தொட்டி எல்லாம் இந்த கிரிமிலேயரும் உள் ஒதுக்கீடுடைய பாதிப்பையும் எடுத்து உரைத்தால் கண்டிப்பாக
ஒன்றாக இணைவதற்கு, ஒரு குடையின் கீழ் நிற்பதற்கு இந்த மக்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்றுதான் தற்பொழுது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற, சென்னையை சுற்றி இருக்கின்ற பாதுகாப்பு துறையினுடைய தொழிற்சாலைகள், தொழிற்சங்கங்கள், குறிப்பாக HUF, OCF, இன்ஜின் ஃபேக்டரி, CVRD இன்றைக்கு இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்னும் IIF, ODAOD, MES வந்திருக்கிறார்கள். LIC வந்திருக்கிறார்கள். ரயில்வேல இருந்து வந்திருக்கிறார்கள். சென்னையினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். பல்வேறு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். சென்ட்ரல் எக்ஸைஸ் அதனுடைய பொறுப்பாளர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். முக்கியமான துறை அதை மறந்துட்டாங்க. ஒரே ஒரு அனுபவம் விட்டா இப்போ உக்ரைன் அதான் பண்ணுகிறாங்க. ரஷ்யாவுக்கு நம்முடைய அருகாமையில் இருக்கின்ற அணுசக்தி கல்பாக்கத்தில் இருக்கின்ற அதனுடைய விஞ்ஞானி சயின்டிஸ்ட் அவர்கள், இந்த அமைப்பினுடைய பொதுச் செயலராக இருக்கின்ற நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்கள் இங்கே தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நாம் சாதாரணமாக இருக்கிறோம். அந்த கல்பாக்க அணுசக்தியினுடைய பவர் என்னன்னு தெரியல. ஏதாவது விபத்து ஏற்பட்டாக்கா ஜப்பானில் நடந்தது பாருங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே உருவாயிடும். ஆக முக்கியமான துறைகளிலே நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அரசு, மாநில அரசு, குறிப்பாக மாநில அரசு சார்பாக கல்வித்துறையினுடைய செயலாளர், அதனுடைய SSனுடைய செயலாளர் முத்துக்குமார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். ஆக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரிவுகளுடைய பொறுப்பாளர்கள், மத்திய அரசில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் உண்மையாக ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்தால் உண்மையாக கூடிய சீக்கிரத்திலேயே வெற்றியை எட்ட முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். முடிவும் புரட்சி பாரதமும் இந்த கூட்டமைப்பும் தான் முடித்து வைக்கும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, நாம் ஒற்றுமையோடு இருந்து செயல்பட வேண்டும். கிரிமிலேயரை பற்றி இங்கே பல பொறுப்பாளர்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். உள் ஒதுக்கீட்டினுடைய பாதிப்பையும் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நமக்குள் இருக்கின்ற ஒற்றுமையை சிதைக்காமல் அரசு நம்மிடத்திலேயே தன்னுடைய அரசியலை காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இதற்கெல்லாம் நாம் பலியாகாமல் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். பட்டியலின மக்கள் ஒன்றாக இருந்து இந்த சதிகளை முறியடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், அதே போல் பல்வேறு நிறுவனத்திலிருந்து வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.